பிதாமகனுக்கு வந்து அந்த சூர்யா மாதிரி காளி வெங்கட்டு, இவர் வந்து விக்ரம் மாதிரி. அது ஒரு மாதிரி படத்தை வந்து ஒரு ஜாலியாக கொண்டு போயிருக்கேன். நம்ம பெருசுன்னு ஒரு படம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு படம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு பொண்ணை வச்சு எம்மகாதகியா அந்த ஸ்டைலில் இருக்கும் படம் பார்க்குறப்ப. எனக்கு அந்த ஸ்டைலில் மாற மாதிரி கிரைம்லாம் இல்லை. பாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸுக்கு இது ஒரு நியூ ஜேர்னி. நம்ம ஃபுல்லாக ஆக்ஷனாக பார்த்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்லோவாக ஒரு காம் கேரக்டராக பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற கேரக்டர் மாதிரி பார்க்கலாம். காளிதாஸ் தான் வந்து இதில் ஃபஸ்ட்டு ஹீரோ, அர்ஜுன் தாஸ் வந்து செகண்ட் ஹீரோ தான். சோசியல் சர்வீஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம காளிதாஸ். ஊருக்கு வந்துட்டு ரோடு போடணும், பாலம் கட்டணும், அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அந்த ரெண்டு ஊரும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, இந்த வடகப்பட்டி ராமசாமி, முண்டாசப்பட்டி, வேறு என்ன படம் வந்தது, அந்த மாதிரி படத்தில் வந்துட்டு ரெண்டு ஊர் அடிச்சுக்கிற மாதிரி, கலவாணி மாதிரி தான். கலவாணியில் வந்து எப்படி சாமி தூக்கிட்டு போயிடுவாங்க, அதே மாதிரி 6 மாதம் நீ வச்சுக்கோ 6 மாதம் நான் வச்சுக்கிற மாதிரி காளிதாசை வந்துட்டு ஊரில் வச்சுருவாங்க, 2 ஊருக்கு நடுவில் வச்சுருவாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த 2 ஊர் ஜாயின் ஆகுதா இல்லையா, அதுதான் படத்தோட கதை. அர்ஜுன் தாஸ் ஃபைட்லாம் எதுவுமே இல்லை, ஒரு காம் கேரக்டர் தான் அது ஃபுல்லாகவே. பிதாமகனில் வர விக்ரம் கேரக்டர் மாதிரி தான். லானம் கட்டுறது அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஓவராலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போய் பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போய் பார்க்கலாம். ரேட்டிங் ஒரு 6 கொடுக்கலாம். படம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்குது. ஒரு ட்ராமா மாதிரி தான் போகும், ரொம்ப பரபரப்பாலாம் போகாது. ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு சாகிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ஊர் மக்களை மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க, ஒரு மாதிரி காமெடியாக தான் போயிட்டுருக்கோம். ரீசனே இல்லாமல் அடிச்சுப்பானுங்க. ஒரு சாமிக்கோசரம் வந்து ஒரு கல்லை வச்சுட்டு அதில் ஒரு அரசியல் பண்ணுவாங்க. அந்த அரசியல் வந்து கடைசியில் வந்து அந்த ஊர் மக்கள் ஒட்டுக்காக சேர்ந்தால இதுதான் இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் லேக் அடிக்கும், ஏன்னா ஒரு ட்ராமா மாதிரி போகிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் ஒவ்வொரு கதையாக சொல்லுவாங்க. காளி வெங்கட் வந்து அவர் செத்த மாதிரி நடிக்கிறது வந்து படம்பெல்லாம் நடிச்சுப்பார். முக்கால்வாசி நேரம் அவர் செத்த மாதிரி தான் இருப்பார். நடுவில் வந்து எழுந்திரிச்சு வந்து அந்த அர்ஜுன் தாஸோட மைண்ட் வாய்ஸில் வந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இருக்கிற பேஸ் வயசுக்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணுவாரான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி படங்கள் அவர் நல்லா பண்ணுறாரு. நம்ம பிதாமகன் அந்த கெட்டப்லேயே தான் ஓடிக்கிட்டே இருப்பார், ஓடிக்கிட்டே வருவார். அது ஒரு மாதிரி படம் பார்க்குறப்ப அந்த ஃபீல் தான் வரும். கதை டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்பிக்கை வந்து அந்த சாமி பேரை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு அரசியல் இருக்கும் அந்த சாமியை வச்சு. அதுக்கப்புறமேட்டு அது மூட நம்பிக்கை. ஒரு கிராமமே வந்து ஒரு விஷயத்த வந்து சின்ன விஷயத்துக்கு பெருசாக சண்டை போட்டு உட்காந்துருக்கிறது, இது எல்லாமே இந்த படங்களை வந்து ரொம்ப சூப்பராக கட்டிக்கிறாங்க. நல்லா இருக்குது, படம் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அப்புறம் மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம காளி வெங்கட் தான், படம் ஃபுல்லாகவே காளி வெங்கட் தான். அவர் சத்தமாக நடிச்சுட்டு அவர் மூலிமா ஒரு கதையை சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த நம்ம சூரரை போட்டில் வந்து அவங்க அப்பா கேட்டிருப்பார்ல, அந்த மாதிரி தான் ஊருக்காக அவர் பாடுபடுவார். அவர் செத்த பிறகு பாம்பு போட ஆரம்பிச்சிருவார். ஐ மீன் அது ஒரு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கடைசியில் முடிப்பாங்க. ஆனால் அது சாமி வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அது அருள் வாக்கு தருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி அதில் ஒரு அரசியல் பண்ணி அந்த குணத்தை கூட எரிக்காமல் இவங்க மாட்டு சாமியாக வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. தூக்கமில்லன்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அது ஒரு மாதிரி போகும். அதை நீங்கள் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டென்னுக்கு இந்த படத்தை நான் அடக்கலை, நல்லா இருக்குது எனக்கு பர்சனலாக பண்ணுறேன். அதனால் 10க்கு இது அடக்கலாம். லீடுலாம் இல்லை, இந்த பாட்டுக்கெல்லாம் இல்லை, அடுத்த பாட்டுக்கெல்லாம்